செய்யலாமா? நம்மளுடைய கைகள்ல கை சுண்டி விரல் தனியா இருக்கணும். ஆள்காட்டி விரல் நடுவரலை மடக்கி கட்டை விரலையும் மோதிர விரலையும் ஒன்று சேர்க்கணும். கையில் வலது கையில் செய்யணும், இடது கை பயன்படுத்தக்கூடாது. சார் வலது கை எனக்கு ஆக்சிடென்ட்ல போயிருச்சு, ஒரு கை தான் இருக்கு, அவங்க மட்டும் பரவாயில்ல, இடது கையில செய்யலாம், வேற வழி இல்லாதனால. ஓகே, இப்போ வலது கையில கட்டை விரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கட்டை விரல் வலது நாசிக்கும் மோதிர விரல் இடது நாசிக்கும் பயன்படுத்தணும். மாத்தி பயன்படுத்த முடியாது, செய்யக்கூடாது. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். ரெடி? ஸ்ட்ரைட்டா நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். ஒரு பக்கம் மூக்கு துவாரத்தை அடைச்சு, ஒரு பக்கம் எக்ஸேல் மட்டும், அதாவது பிரீத் அவுட், காற்றை வெளியே உந்தி தள்ளக்கூடியதை மட்டும் செய்யணும். பிரீத் இன்ஹேல் பண்ணக்கூடியது தானா நடக்கும். ஆப்போசிட்ல நீங்க இழுத்து விடுறதுக்குள்ள தானா அது மூச்சை கிரகித்துக் கொள்ளும். அப்ப ஒன்லி அவுட்புட் இன்கமிங், அதாவது உள்ள இன்ஹேல் பண்ணக்கூடியதை நாம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அனிச்சை செயலா நடக்கும். நாம அதை மூச்சு இழுக்க கூடாது, விடுற வேலையை மட்டும் நம்ம செய்யணும். பாருங்க, புரிஞ்சா? ஒரு 10 தடவை ஆப்போசிட்ல. இப்ப இடது பக்கம் மூச்சை வெளியில விட்டோம்னா வலது பக்க கபாலத்தில் இருக்கிற நீர் தேக்கம் வெளியேறும். இடது பக்கத்தை அடைத்துக் கொண்டு வலது பக்கம் மூச்சை வெளியிட்டால் ஆப்போசிட்ல இடது பக்க பிரெயின்ல இருக்கிற கபால நீர் வெளியேறும். புரியுதா? செய்யலாமா? ரெடியா? இத ஆரம்பத்துல மெதுவா செய்யுங்க, அதுக்கப்புறம் வேகமா செய்யுங்க, அதுக்கப்புறம் மீண்டும் மெதுவா செய்யுங்க. எந்த ஒரு பயிற்சியும் எடுத்தவனே ஃபாஸ்டா செய்யக்கூடாது. படிப்படியாக ஸ்பீடு வந்து ரைஸ் பண்ணணும். ஓகே, ரெடி? எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? ரெடி, ஸ்டார்ட். புரிஞ்சுச்சா?